ஹாய் ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சாஃப்ட்வேர்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா AutoCAD, சிவில் சாஃப்ட்வேர்ஸ் மேக்ஸிமம், AutoCAD, Revit, ஆர்கிடெக்சர் அண்ட் MEP, SketchUp, 3ds Maths, Primavera, Tekla, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சைட் ஓரியன்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் டிசைன்ஸ், மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வால் டிசைன்ஸு, செப்டி டேங்க் டிசைன்ஸு, அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சைட் ரிலேட்டட்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். டுடே வீடியோஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெஷர் டைல்ஸ், ஓகேங்களா, ப்ரெஷர் டைல்ஸ் அப்படின்னா மேலே ஓடு ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஓடு ஒட்டுறதை பற்றி எப்படி நம்ம ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அதுலேயே சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே லீக்கேஜஸ், சீலிங்கில் லீக்கேஜஸ் வருது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லி நம்ம கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது வந்து எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூஃப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் 2 ரூமில் மட்டும் நிறையா ஓரங்காக்குது, அதாவது தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து தண்ணி ஒழுகும். அப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியா வந்து கரெக்டாக கவர் ஆகிருக்காது, ஓகேங்களா. ஓடு ஓட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஓடுக்கு 2 ஓடுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டில் தான் உங்களுக்கு மெயினாக லீக்கேஜஸ் வந்து வரும். ஏன்னா ஓடு வந்து ரொம்ப பழசாச்சு அப்படின்னா அந்த ஓடோட ஸ்பெசிஃபிகன்ஸ் எல்லாமே போயிடும், ஓகேங்களா. போயிட்டு உங்களுக்கு வந்து லீக்கேஜஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சீலிங் என்னவும் அங்கங்கே பேட்ச் வந்து கிரியேட் ஆகும். அதுமாரி ஆகாமல் இருக்கணும். இல்லை நான் அந்த ஓட புது ஓட மாற்றினேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அதே ஓட நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் லீக்கேஜஸ் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது எப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாசம் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதனையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க, ஓகேங்களா. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் மேக்ஸிமம். ஒருவேளை முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க, ஓகேங்களா. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோவில், ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு சட்டி சிமெண்ட்னா ஒரு சட்டி சேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணணும், சளிச்சு தான் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பீசாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆற்று மணல் அதுமாரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், சளிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்க எம்சாண்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அங்கங்கே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு கவர் ஆகாது. பீசாண்டாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். 1:1 ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து மிக்சிங் பண்ணிக்கணும். சிமெண்ட்டு ப்ளஸ் சேண்டு, சிமெண்ட் ஒரு 2 சட்டி போடுறீங்க அப்படின்னா சேண்டு ஒரு 2 சட்டி போட்டுக்கலாம், ஓகேவா. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீக்கேஜ் பவுடர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நம்ம தண்ணி ஊற்றி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, தனியாக நம்ம வரக்கலவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு லீக்கேஜஸ் பவுடர்ஸ் அதை வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். லீக்கேஜஸ் பவுடர்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஆப்பிள் பிராண்ட் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. அதில் நமக்கு எது தேவையோ அதை வந்து என்ன பண்ணலாம், லோ வைஸாகவும் இருக்குது, உங்களுக்கு ஹை வைஸாகவும் இருக்குது. அது நம்ம எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிக்சிங் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1:1 ரேஷியோவில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். மிக்சிங் பண்ணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு, சேண்டு ப்ளஸ் அந்த லீக்கேஜ் பவுடர்ஸ் இது 3 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மிக்சிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கவர் ஆகும். அதுமாரி நீங்கள் மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோட அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஃப்ளோ பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் எல்லா இடமே நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளோ பண்ணிக்கலாம். ஃப்ளோ பண்ணிட்டு நம்ம தண்ணி லைட்டாக, ஓகேங்களா, தண்ணி ஃபுல்லாக அங்கங்கே பரவலாக விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொடப்பத்தை எடுத்து ஜிக்ஜாக்காக என்ன பண்ணணும் நம்ம, அதாவது இந்த சைடும் இந்த சைடும் கவர் ஆகிற மாதிரி கூட்டிவிடுவாங்க பார்த்தீங்களா. அதுமாரி நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக நீங்கள் தொடப்பத்தை வச்சு கூட்டி விட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டில் போயிட்டு என்னாகும், அந்த சிமெண்ட்டு, அந்த லீக்கேஜ் பவுடரு ப்ளஸ் அந்த பீசாண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட்டில் போயிட்டு கவர் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜஸ் வந்து மேக்ஸிமம் வராது. முன்ன வந்ததோட மேக்ஸிமம் வராது. நீங்கள் ஃபுல்லாக அந்த ஒர்க் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா லீக்கேஜஸ் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக வராது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 years 5 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜஸ் வந்து வராமல் இருக்கும், ஓகேங்களா. இல்லை புதுவோட மாத்திரமே இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம், மாற்ற முடியல அப்படின்னா இந்த கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஜிக்ஜாக்காக வந்து என்ன பண்ணும், தொடப்பத்தை வச்சு கூட்டி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாயிண்டில் போயிட்டு என்னாகும், கவர் ஆகும் அந்த லீக்கேஜ் பவுடராக இருக்கட்டும் எல்லாமே, ஓகேங்களா. இதுவே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லீக்கேஜ் வந்து கம்மியாகும், ஓகேங்களா. நல்லா ஒரு 2 கோட்டிங் அதுமாரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லீக்கேஜஸ் வராமல் இருக்கும்.
ஏன்னா பழைய பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுமாரி பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை புது ஓடு மாத்திர மாரி இருந்துச்சு அப்படின்னாலும் அது எப்படி நம்ம புதுசாக எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். சேம் அந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம போட்டிருப்போம். அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சேம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எப்படி லீக்கேஜஸ் வராமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இமேஜஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வரும். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.